channel Happy War Room. அட என்னடா ரெட்டு சொக்கால இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ வேறு சொக்கால இருக்கீங்களே கவின்னு தானே யோசிக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்கள், ரெட்டு சொக்கா வந்து வரும். இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளோட வீடியோவை கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ செம்ம ஜாலியாக ஃபன்னான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான் இன்றைக்கி. அண்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாகவும் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஒரு வேலை இருந்துச்சுங்க. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பயங்கரமாக பசிச்சிச்சா, அதனால் இப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பக்கெட். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக சொல்லியிருந்தா சாரி. இது எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நார்த் சீன்னு ஒரு ஷாப் இருக்குங்க. அங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி போகலனாலும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் ஃபிஷ் பிடிக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்னோடய டாக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ எதுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு, என்னோடய ரிசல்ட் என்ன, எல்லாமே அந்த ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி எனக்கும் எங்கள் மாமாக்கான ஒரு மீ டைம். வீக்லி இந்த மாதிரி எப்படின்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் 2 பேரும் நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ நிலானிகா குட்டி வந்து ஸ்கூலில் இருக்கான். காஃபியும் ஆப்போசிட் காம்பினேஷனியா நீ வந்து சுட சுட காஃபியும் நான் பாரு எப்படி இந்த குளிர்ல ஒரு ஐஸ் தேவை, குளு ஐஸ் தேவை அப்படி சொல்லுவாரு. மேட் ஃபார் ஈச் அதர். ஒரு ஹாட் ஒரு கோல்டு. எங்கடி என் பொண்ணு? உன் பொண்ணு ஸ்கூல்ல இருக்கா. அண்டு நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க வந்து உங்கள் வீடியோஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் எப்பயுமே சிரிச்சிட்டே இருக்கீங்க, அது வந்து ஒரு நல்ல வைப் கொடுக்குது, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து குவெஷன் பண்ணுவீங்க. இதுக்கு எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரிலாம் வந்து கைண்டாக சொல்கிறதுக்கு. ஸோ சண்டைலாம் போட்டுப்பீங்களா அப்படிலாம் கேட்பீங்க. இதுக்கு ஆனஸ்ட்டாக பதில் சொல்லணும்னா, அதாவது குழந்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கப்புள்ஸாக இருக்கிற வரைக்கும் சீரியஸாக ஒரே ஒரு சண்டை கூட போட்டது இல்லைங்க. டச் வுட். இப்போயும் வந்து நாங்கள் சண்டை போடுறது வந்து ரொம்ப 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 ரேரு. அது சண்டைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ குழந்தெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சா, ஸோ அவங்கள சுற்றி தான் எதனா மிஸ்கம்யூனிகேஷன் வருமே கண்டி எங்களுக்குள்ளே பர்சனலாக எதுவும் வராதுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம், லைக் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் 7 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் அதுதான் மேபி எங்களை இப்படி கூட கொண்டு போகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்துட்டு எங்களோட லைஃப்பில் நாங்கள் நெக்ஸ்ட் எதுனா ஒரு பிக் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம், இல்லை எங்கள் ஃபேமிலியில் எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஓகே நம்ம இப்படிலாம் இருந்தால் இன்னுமே வந்து ஹாப்பியாக இருப்போம் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உட்காந்து பேசி 2 பேருக்கான டைமை வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ குழந்தை வந்துருச்சு நாம் வந்து பின்னாடியே தான் ஓடணும்னு கிடையாது. எங்களுக்கான டைமை வந்து நாங்கள் கப்புலாக கண்டிப்பாக நிறைய வாட்டி எடுத்துருக்குறோம். அண்ட் இன்னொன்று என் லைஃப்பில் என்ன நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்னா, எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் மாமனார் மாமியாராக இருக்கட்டும், எங்கள் லைஃப்பில் வந்து நல்லது கெட்டது எதுன்னு சொல்லுவாங்களே கண்டி அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. லைக் அவங்க வந்து எதுலேயுமே வந்து தலையிட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ரைட்டு இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுவீங்கன்ட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃபாக இருக்கோன்றதை நாங்கள் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹாப்பினஸ் நம்ம கையில் இருக்குங்க. எனக்கு மாடர்னாலாம் அட்வைஸ் பண்ண தெரில, 90s கிட்டு தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து எதனா பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் எங்கள் மாமாவுக்கு வந்து அது பிடிக்கல, இல்லை எங்கள் மாமாவுக்கு எதனா பிடிச்சிருக்கு அது எனக்கு வந்து பிடிக்கல, அது ஃபேமிலிக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னாலும் 2 பேரும் 2மே விட்டு கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலியை தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ சிலதெல்லாம் வந்து ஓல்டாகவும் திங்க் பண்ணுவோம், மாடர்னாகவும் வந்து இருப்போம். ஸோ அப்படி இப்படின்னு மிக்சிங் பண்ணி ஏதோ ஒரு லைஃப்பை வந்து ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க.
ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டோரியும் என்னோடய லைஃப் ஸ்டைலும் எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. அண்டு நானுமே வீடியோவில் வந்து 100% எல்லாத்தையும் என் லைஃப்பில் நடக்கிறதும் சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் பாசிட்டிவ் மைனஸ்ன்ட்டு நிறைய ஃபேக்டர்லேருந்து அடியும் வாங்குவோம், சந்தோஷமாக படுவோம். எண்ட் ஆஃப் த டே உங்கள் லைஃப், உங்கள் ஃபேமிலி எப்படி உங்கள் லைஃப் வேணுமோ அதை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றவங்கள பார்த்து வந்து சூடு போட்டு டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா நாம் இருக்க வேர்ல்டு அப்படி. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. பட் எவனுமே நம்மளுக்கு வந்து சோறு போட மாட்டான். ஸோ நாம் தான் நம்ம லைஃப்பை வந்து அழகாக டிசைன் பண்ணி அப்படியே ஒரு இதுவில் வாழ்ந்துட்டு போயிடணும். ஸோ கடைசியாக என்னையும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேச வச்சிட்டிங்கல்ல. சரி விடுங்க, ரொம்ப மொக்க போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து அந்த ரெட் சொக்காலில் செம்மையாக ஃபன் பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போனதை வந்து பாருங்கள் வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் vlog-ஆக இருக்க போகுது. எஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் வந்து வெளியே போகிறேன். ஸோ இது வந்து ஒரு நைட் அவுட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நாங்கள் போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்றைக்கி புது விதமான ஹேர் ஸ்டைலெல்லாம், ஏன்னா இது வந்து ஒரு கேர்ள்ஸ் சம்மந்தமான விஷயம்ல. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க திறமையை காட்டிட்டு போயிட்டுருக்குறோம். இது வந்து ஒரு சாட்டின் ஷர்ட் மாதிரி, ரெட் கலர் சாட்டின் ஷர்ட், நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இந்த லிப்ஸ்டிக்கு இந்த ஷர்ட்டெல்லாம் போட்டோன்னே எனக்கே என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதான் வந்து இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்டு. ஒரு சாட்டின் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் பேண்ட்டு, அவ்வளோதான். ஸோ இன்னும் எனக்கு மாமா வந்து லுக்கெல்லாம் பார்த்தா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஸோ முடிஞ்சால் நான் அதையும் கேப்சர் பண்ணுறேன். இப்போ வந்து அவங்க காரில் கீழே வெயிட் பண்ணிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டு கூட போகணும். அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஸோ அது என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மணி 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ள ஒண்ணுமே தெரியல, இருட்டாயிடுச்சு. இங்க என் ஜீவனுங்க இதோ வந்து ராமும் நிலாவும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெட் கலர் சொக்காக்கு எங்க மாமா என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. ஸோ இப்போ வந்து இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இருட்டாயிடும். ஒரு 5:30க்கெலாம் வந்து நல்லா இருட்டாயிடும். இப்போ கூட பாருங்கள், மணி 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே நல்லா இருட்டி போயிடுச்சு. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலும் வந்து பழகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்தப்போ தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, அப்படி அப்படியே பழகிடுச்சு, வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலருந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் அங்கே ஒன்றா மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து போகிற மாதிரி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் கூடலாம் சேர்ந்து வெளியே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் சிங்கப்பூரில் இருந்திருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் நான் வந்து இருந்தது கிடையாது. ஸோ ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரிலாக்ஸிங்காக. என்ன தான் வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் இந்த மாதிரி கேர்ள்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணி என்ஜாய் பண்ணும்போது அது வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், என்னை எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்கு. மாமா, என் காஸ்டியூம் எப்படி இருக்கும்? ஒரு ரியாக்ஷனெல்லாம் நான் காட்டுறேன்னு சொன்னேன். காஸ்டியூம் பளிச்சுன்னு இருக்கா? கண்ணு கூசுது, நல்லா இடிச்சு மாதிரி இருக்கு. என்னடா இவளுக்கு வந்து இப்ப அவளும் போனோமா? நான் சொன்னேன் இல்ல நீலா, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் போறேன்னா நானும் கேர்ள்ஸ் தானேன்றா. ஓகே ஓகே, நம்ம போலாம். கிட்ட வா, வெளிச்சம் தெரியல பார். அப்ப நான் டார்க்கா இருக்க லைட் போடும். இன்னும் லைட் வேணுமா? எப்படி வாய் எடுத்து பாரு மாமா. இங்க பாருங்க, இப்ப ஐயோ வெளிச்சமே தெரியல. நாங்களே வந்து ரெடி ஆகி போய் ஒரு ஆட்டுக்கிட்ட சிக்க போறோம். நாம தான் அந்த ஆடா. நம்ம லைஃப் வந்து இந்த மாதிரி தான் பிரகாசமா இருக்க போகுது. ஆமா, அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. இந்த ஆட்டெல்லாம் மேக்கப் பண்ணி கூட்டு போய் கோவில்ல விட்டு வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்களே செல்ஃப் மேக்கப் போட்டிருக்கிறோம். என்னன்றது இப்ப பாருங்க, சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. யாரோ நான் வீடியோ எடுக்கிறேன். அதேதான். வாங்க 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 வாங்க. ஐயா வணக்கம் சொல்லாமா? ஹலோ, தரங்க கண்டென்ட் தரங்க. ஹாய். தைரியமா இருக்கிற நானு, தைரியமே இல்லாம கால் வைக்கிற நானு.
இங்க பாருங்க கிருத்தி சொல்லிட்டே வந்திருக்கா ஆடுங்களே மேக்கப் போட்டு வெட்டுறதுக்கு ரெடி ஆகி போகுதுங்கன்ட்டு. டிரைவர் கிளீனர் போறோம். அம்மா கண்ணாடி எடுத்துட்டு வந்தியாமா? கண்ணாடி போட்டிருக்காங்க. வண்டியாமா? சரிம்மா. இங்க இருக்கிற ஜீவனுங்களா எதுக்கு இப்படி பதறுதுன்னா முந்தா நேத்து தான் லைசன்ஸ் வாங்கினாங்க. ஆனா இத்தனை ஜீவனை ஏத்தின்னு அதுவும் இருட்டுல கூட்டிட்டு நாங்க ஃபார்முலா 1 ரேஸ் போக ரெடி ஆயிட்டோம். ஆமா அதனால எல்லா உசுரம் பத 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 கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துமாமே. ஐயா ஐயா என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க ஐயா வீட்டுக்கு நைட்ல. இங்கதானா? #BeTrustKriti. பாண்டியம்மா லெஃப்ட் பாண்டியம்மா ரைட் பாண்டியம்மா. ஐயோ பாண்டியம்மா இப்ப எப்படி ரைட் போடுறாங்க பாருங்க. பாண்டியம்மாவை சிரிக்க வைக்கிறது கூட எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் பண்ணாதீங்க, பாண்டியம்மா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஆமா சரிங்க ஐயா நான் இங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்த உடனே ஆன் பண்றேன் ஐயா. சேர்ந்தேன்னா வழி சொல்லுவான்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு வழி சொல்லி இப்படி இப்படி அப்படியே அங்க அந்த சைடு ஸ்ட்ரைட் அப்படியே போங்க 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 ஸ்ட்ரைட்டா போங்க. உண்மையாவே பாண்டியம்மா வண்டி ஓட்டிட்டு பின்னாடி ஒருத்தர் சொல்ற மாதிரி தான் இருக்கு. 40 மேடா இருக்குமா? மெதிக்கிறாங்க அதனால. ஆமாமா இருக்குன்னு வந்துச்சு அங்க 30 zone ரெட் லைட் கேமரான்னு. ஆனா அது சிக்னலுக்கா இருக்கும் இல்ல? ரெட் லைட் கேமரா 5-6 இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரோ தான் ஸ்ட்ரைட் போகும்னு காட்டுது. இல்ல இல்ல தெரியும். அங்க இங்க கீழே இவன் நவுறான் பாருங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற வண்டி நவுந்த உடனே தெரியும்டி ஸ்ட்ரைட்டான பாரு. இந்த மாதிரி கார் டிரைவிங் யாருன்னா பாத்திருக்கீங்களா? டிரைவரை தவிர மத்த எல்லாரும் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிரலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்க்ளைமர், இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எப்படிலாம் என்ஜாய் பண்ணி போகணுன்றதை தான் வந்து அப்படியே நேச்சுரல் வாய்ஸோடு வந்து உங்களுக்கு காட்டினேன். ஜெர்மனியில் வந்து நம்ம நல்லா கார் ஓட்டினா மட்டும்தாங்க இங்கே லைசன்ஸே வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு லைசன்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் அப்படி கலாய்ச்சிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து போயிட்டுருக்குறோம். எனக்கெல்லாம் வந்து நான் வந்து கார் வந்து கிருத்தி ஓட்டுறாங்கன்னு சொன்னோன்னா அச்சோ நான் வரமாட்டேன், முந்தானேத்து தான் லைசன்ஸ் வாங்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பீதியிலே போனேன். மற்றவங்க எல்லாரும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டு வராங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஐயா இண்டிகேட்டர் போட்டு வைங்க. ரோடு போட்டவனை கூட திட்டுறாங்க ஐயா பாண்டியம்மாலாம். ரொம்ப தூரத்துல தான் இருக்கு, பின்னாடி கார் எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு பாருடி கொஞ்சம். அந்த பக்கம்டி இவன் இல்ல 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 இந்த 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 படத்துல படையப்பா படத்துல சொல்லி யாரா நீ ஹார்ன் அடிக்கிறது? எதுக்கு பயப்படுறீங்க? யாமினி தைரியமா இருக்கணும், பயப்படலாம் கூடாது. என்ன பண்ணிட முடியும் மேக்ஸிமம்? யாரு யாரா நீ? யாரா இருந்தாலும் வா பாத்துக்கலாம். இவங்க தான் பேர் அர்ச்சனா. ஹைட் 5.4 ரெட் கலர் குல்லா வச்சிருப்பாங்க. யார் என்ன பண்ணாலும் பிரைவேட்டா அட்ரஸ் கேளுங்கய்யா, சொல்லி அனுப்புறேன். இவ்வளவு மட்டும் பிடிங்க சொருகிறானா? மண்டை மேலே ஒரு குட்டு உசுரோட இறங்கும் அர்ச்சனா. உசுர புடிச்சின்னு 2 ஜீவன் உள்ள இருக்கு. வரலாம் 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 வரலாம். பாண்டியம்மா லெஃப்ட் போறாங்க. பாண்டியம்மா இப்ப பாண்டியம்மா இடிக்கல இடிக்கல. பாண்டியம்மா ரிவர்ஸ் கியருக்கு பதில் ஏமால இது பண்ற போறீங்க? இல்ல இல்ல எங்கேயோ இருக்கு. போலாம் போலாம் வரலாம். வண்டி ஸ்ட்ரைட் பண்ணுங்க, வண்டி ஸ்ட்ரைட் பண்ணனும் நீங்க. ஆமா இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் சூப்பர் சூப்பர். ராக்கெட் லான்ச். எல்லா உயிர் தப்பிச்சு வெளியே ஓடி வரும் காட்சி. வாங்க போங்க, இப்ப போங்க, பின்னாடி போங்க. எஸ் வரலாம். பின்னாடி வரலாம். வரலாம். โอเค பக்கா. ว้าว Super. ว้าว Super. ว้าว 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 ว้
ஹேண்ட் பிரேக்கே கொஞ்சம் போட்டு வந்துருங்க. மேனுவலுக்கு தானே இருக்கும் இல்லையா? இதுக்கு இருக்குமா? ஆமா. கிருத்தி ஹேண்ட் பிரேக் போட்டிங்களா? ஹேண்ட் பிரேக் போட்டிங்களா கிருத்தி? நான் பாத்துர்க்கேன். பார்க்கிங் பிரேக்னு நினைக்கிறேன் இல்லையா? தெரியலையே. வாவ், எஸ். உள்ள டான்ஸ் ஆடும் கிருத்தியை பாருங்க. ஏதோ சாதிச்ச ஒரு ஃபீல். சாதிச்சிட்டோமாரா? சாதிச்சாச்சு. பிரேக் போட்டாங்க பக்கத்துல வண்டி ஜகா வாங்கிட்டு போகுது. ஆண்டி ஆண்டி புடிக்கிச்சு ஆண்டி. வாடா 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 வா 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 வா. கிருத்தி 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 லைட் ஏன் ஆஃப் ஆவல? கிருத்தி கிருத்தி அதுதான் தெரியல. ஐயோ லாக் பண்ணுங்க. ஆமா வாவ், பாண்டியம்மா சூப்பரா வந்து நிறுத்திட்டாங்க. What a thrilling ride. என்ன பாண்டியம்மா திருப்பி ஓடுறாங்க. அடுத்து பாண்டியம்மா வராங்க. இவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாண்டியம்மா. ஆமா லெஃப்ட் முடுக்குமா? அடுத்து குட்டிட்டாங்க. மீனாட்சி அம்மா ரேஞ்ச் ரோவர் கார்ல இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்டில் லேசர் டாகுன்னு ஒரு கேம் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணுறோன்னு பாருங்கள். அண்ட் இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ஹவர்ஸ்க்கு 24 euros ஈச் பர்சன் வந்து பே பண்ணோம். வெல்கம் டு தி கிரேட் கிரிகாலன் ஷோ. வரவங்க வரவங்க. இந்த பாப்கார்ன் கிடைக்குது, இந்த ஹாட் டாக் கிடைக்குது. நல்லா இந்த தியேட்டர் இங்க சரக்கும் கிடைக்குது. நம்ம கொடுக்க வேண்டிய கப்பைக்கு ஜெயிச்சா கப்பு கிடைக்குது. ரீலே எடுக்கல, ஆனால் எல்லாரும் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணுவோம், எல்லாரும் இருக்கோம். ஸோ ரீல்ஸை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இது என்ன ரீல்னு சொல்லிட்டு நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். லாக் கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஒரு லாக். ஆமா வெளிய வாங்கிட்டு வாங்க. மொத்தம் 3 தான் கொடுத்தாங்க. கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒண்ணு கொடுப்பாங்கல. எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹலோ ஹாய். ஏய் தண்ணி வேணும்டி கவி. நான் உள்ள வச்சிட்டேன். இங்க சவுண்ட் மட்டும் தான் கேக்குதா? அந்த யார் ஹாய் சொன்னாங்கன்னு தெரியல. நீங்க கார்ல பார்த்த பாண்டியம்மா இவங்க தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ஹவர்ஸ்க்கு புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ அதுக்கு தான் ஈச் பர்சனுக்கு 24 euros வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போனதும் நம்மளுக்கு அந்த கேம் பற்றின ரூல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவன் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து விளங்காது. உள்ளே போய் ஒரு 2 கேம் ஆடின பிறகு தான் ஒரு கிளாரிட்டியே வந்து கிடைக்கும். ஸோ நாங்களும் அப்படி தான் வந்து பண்ணியிருந்தோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டு ஒரு வழியாக கேமை வந்து புரிஞ்சிக்கிட்டாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இங்க பாருங்க. Did you understand everything or do you have any questions? இல்ல மாமா நான் சாப்பிடல. Cheers. இங்க பாருங்க. Thank you. இதுக்குள்ள அவன் வந்து எண்டன்னு கேம் எண்டன்னு சொல்லுவான். அதுக்கு அப்புறம் தான் வெளியில வரணும். இங்க பாருங்க இங்க பாருங்க. இப்ப கேமராக்கு. So we have a bait. We have a bait and the other has also a bait. எப்படி விளையாடணும்னு தெரியாது. இவங்களை நம்பி தான் உள்ள எல்லாரும் செல்ஃபி எடுக்கறோம். செல்ஃபி எடுப்போமா? செல்ஃபி எடுப்போமா गर्ल्स? அர்ச்சனா அர்ச்சனா. ரெடி ஆயிடுச்சு. வாங்க சீக்கிரம் வா. ஸோ நம்ம ஒரு கேமுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். ஒரு 15 minutes 20 minutes அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேம் முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஹவர்ஸும் வந்து கண்டினியூஸாக நீங்கள் விளையாடிட்டே இருக்கலாம். என்னைய கேட்டால் 2 ஹவர்ஸ் வந்து ஒரு டீசெண்டான டைம். அதுக்கு மேலே கூட நம்மளால் விளையாட முடியும். ஆனால் 1 ஹவரில் புக் பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக விளையாடின மாதிரி இருக்காது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா கேங்கோடு போங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம்.
யாரா என்னைய சாவடிச்சா? நம்ம 2 டீமா பிரியாம ஒரே டீமா அந்த தாத்தா வடிக்கிறோம். தாத்தா வடிக்கிறதே வேலையா வச்சிருக்கீங்க. இந்த கேமுக்கு யாருன்னா வரீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி சில்க் சட்டெல்லாம் போட்டு வந்தா தெரியுதா? தெரியல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா. அவள ஒரு அடி அடிச்சிட்டு வா. அதனால நல்லா சம்மர் கிளைடுமா போட்டுருவாங்க. ஒரு தரமான கேமுங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி போன ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நல்லா ரன்னிங் ஷூ போட்டு வாங்க, நல்லா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டுலான்ட்டு. அப்போ புரியல, ஆனால் அந்த கேம் விளையாட புரிஞ்சிச்சு. ஸோ போகும்போது தண்ணி நல்லா கம்ஃபர்டபுளான ஷூவெல்லாம் போட்டுட்டு போங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டியம்மா பாய். பாண்டியம்மா மஞ்ச சட்டை போட்ட பாண்டியம்மா. பாய் 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 பாய். அவ ஹெல்மெட்டே மறந்துட்டாடி. ஆமா, ஹெல்மெட்ட மறந்துட்டேனே நானு. எப்படி உட்காருவா இப்ப கார்ல? ஐயோ இருங்க இத புடிங்க. பத்திரமா கொண்டு போய் பத்திரமா எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. இவங்கதான் பாண்டியம்மா. பாண்டியம்மா என்னை மட்டும் பத்திரமா கூட்டு போயிடுங்க. பாண்டியம்மா இப்ப 8 போடுவாங்க பாருங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. இப்ப நீ நடுவுல உட்கார போற. வலது கால் எடுத்து வச்சு மூட்ல போய் உட்கார போறாங்க. எல்லாரும் வலது கால் வச்சு உட்காருங்கம்மா. வலது கால் நான் போக மாட்டேன். வலது கால் நடுவுல இங்க பாருங்க. போங்க. நடு சீட்டு தைரியமான ஆளு. ஆமா, தைரியமான ஆளு. ஆக்சுவலி இந்த கார்ல ஒரு வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த சென்டர்ல உட்கார்றவங்க இந்த சீட்லயே பிரேக் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. எங்க பாண்டி அம்மா பாருங்க, வெளிய வரைக்கும் சிரிச்சுன்னு இருப்பாங்க. இப்ப காருக்கும் ஸ்டியரிங்க்கும் கட்டி புடிச்சுன்னு உட்காந்துருவாங்க. கண்ணாடி மறந்துட்டாங்க. ஐயோ தெய்வமே, கண்ணாடிய போடு. ஆமா, இங்க பாருங்க, நாலு குடும்பத்தோட வாழ்க்கையே உங்க கையில இருக்கு. 5 ஏங்க அவங்க ஓட்டுற பாவத்துக்கு அந்த குடும்பம் தான் சேர்த்துக்க மாட்டோங்க நாங்க. ஓகேங்க, பாருங்க. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே கேஎஃப்சியில் வேறு பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டும் வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஓடி பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் இருந்துச்சு. லேசர் டாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ செம்மையாக இருக்கும். ஒரு பெரிய ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குது. நல்லா வேர்த்து ஊற்றி பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, ஜாலியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.